திருவண்ணாமலை சிறப்புதாம்மா. முக்தி ஸ்தலம். நினைத்தாலே முக்தி எங்க கிடைக்கும்? நீங்க இமயமலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, வேற எங்கேயும் சுத்தணும் அவசியம் இல்லை. கண்கண்ட தெய்வம் சிவபெருமான், அவருடைய இடம் மலையே சிவன். அவரை பத்தி எப்படி ஒரு வார்த்தையால யாரும் சொல்லி விளக்கத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. நம்மளை தாண்டி முன்னோர்கள் நிறைய விஷயம் கொட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. திருவண்ணாமலை பத்தி ஒரு நாள் முழுக்க இல்லை, ஒரு வருஷம் பேசலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே உண்டு. சித்தர்கள் இன்றளவும் அரூபமாக வாழக்கூடிய ஒரு இடம். சிவனை நோக்கி தவம் இருந்து மேலும் மேலும் தன்னை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தை பிறவா நிலை வேண்டும் இறைவா, எனக்கு மோட்சத்துக்கூடிய இறைவா அப்படின்றதுக்காக தான் அந்த புண்ணிய பூமி எல்லாரும் தேடி வராங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுட்டேன், எனக்கு இந்த பிறவின்ற கடல் வேணாம், தேவையில்லையா, என்னை முடிச்சுட்டு இதோடு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிற இடம் தான் அது. அதனால் அந்த இடத்துக்கும் நீங்கள் போட அவசியம் இல்லை, நினச்சாவே முக்தின்றான். அப்போது நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது எப்படி இருக்கும்? இது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் வாழ்வில் தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயம் நடக்கும்.